வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு அமைப்பு செயலாளராக இருந்திருக்காரு. பல்வேறு மாநில தலைவர்களை அவரை பார்த்துருக்காரு. ஏகப்பட்ட புகார் அவர் மீது இருக்கு. அதெல்லாம் டெல்லிக்கு போயிருக்கு. அதன் காரணமாக தான் இவர் மாற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாம் உலா வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக கேசவ விநாயகம் மாற்றப்பட்டார், அந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க சார். புதிதாக அகில இந்திய பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நவீன் குச்சியை கையில் எடுத்துக்கிறார். ஹெட் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டார். முதல்ல அவர் கேட்டாராம், வெஸ்ட் பெங்காலில் நிர்வாகிட்டு வந்த புகார்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டாராம். எல்லா புகாரையும் எடுத்து படித்து பார்த்தாராம். சரி. பார்த்து வெஸ்ட் பெங்காலில் பெண்ட் எடுத்துட்டார். பிஜேபி கூப்பிட்டு கண்ணாமனான்னு திட்டி தேர்தல் வருதுன்னு. அடுத்து தமிழ்நாட்டில் இந்த கம்ப்ளைண்ட் கேட்டுட்டுனாராம். வண்டியாக கம்ப்ளைண்ட் போச்சான். அமித்ஷாட்ட சொன்னாராம், இதெல்லாம் ஏன் நட்டா கவனிக்காமல் இருந்தார் இத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாராம். அமித்ஷா சொன்னாலும் அவர் கவனிக்கல, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுங்கன்னாராம். உடனே படித்து பார்த்ததில் 90% ஆஃப் த கம்ப்ளைண்ட்டு கேசவ விநாயகர் மேலே வந்திருக்கு. அவர் எங்கே போனாலும் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாரு, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாரு. அவன் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலில் இருக்கிறதுலே எங்கே விலை உயர்ந்த ஹோட்டல், அந்த விலை உயர்ந்த ஹோட்டலில் தங்குறாரு. தொண்டர்களை மதிக்கிறது இல்லை, பெண்களிடம் மட்டும்தான் பேசுகிறாரு. அப்புறம் அவர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்திருக்கு. ஓகே. பல பெண்களே குற்றச்சாட்டுகள் அமைச்சிருக்காங்க அவர். ஸோ அதை பார்த்துட்டு இம்மீடியட்டாக மாற்றணும். ஏன்னா இந்த அமைப்பு செயலாளர் பதவிங்கிறது எத்தனை வருஷம் வேணா இருக்கலாம். ஓகே. மோகன் ராஜில் ஒரு வருஷம் இருந்தார் இதுக்கு முன்னாடி. அப்புறம் அவர் பதவி விட்டு வாங்கினா இவர் வந்தார். இவருக்கு 5 வருஷம் தான் முதல்ல கூறப்பட்டது. அப்புறம் RSSல யாரும் வராதுனால இவர் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே. இவருக்கும் அண்ணாமலைக்கு டேர்ம் சரியில்லாமல் இருந்தது, இவருக்கும் நயினாருக்கும் டேர்ம் சரியில்லாமல் இருந்தது, இவருக்கும் எல்முருகனுக்கும் டேர்ம் சரியில்லாமல் இருந்தது. அப்படி எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு ஒரு வெற்றிகரமாக தன்னோட ராஜ்யத்தை, கமலாலயத்தின் ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா கேசவ விநாயகம் தான். கமலாலயத்தின் ராஜா. மீதியெல்லாம் அடிமைகள். அவர் வைக்கிற போஸ்டிங், அவர் போடுற போஸ்டிங் தான் உண்டு. அந்த போஸ்டிங் நியாயமானு கேட்க முடியாது. அந்த போஸ்டிங்கில் முக்கால்வாசி பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் எல்லாம் போட்டுட்டு எல்லாரோட கோபத்துக்கு ஆளாகி கூட நட்டா நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குன்னு தெரியல. இவர் கேசவ விநாயகம் மட்டும் நடவடிக்கை எடுக்கல. நிதின் நவீன் சென்னை ராஜான்னு ஒருத்தர், அவர் மத்திய அரசாங்கத்தின் நலத்திட்ட பணிகள் குழுவினோட தலைவர். அதுலேருந்து ஒரு பெண் நிர்வாகி, ஒரு வக்கீல் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாங்க அவர் மேலே. அந்த பேசிஸில் அவரையும் தூக்கிட்டாங்க பதவி விட்டு. அது என்ன ஆக்சுவலாக சொல்கிறாங்க, அவர் பணம் கலெக்ட் பண்ணார் செக்ரட்டரிக்கிட்டேருந்து, அது பணம் மேலே போய் சேரலன்னு. எல்லா துறையிலையும் தமிழ்நாடு பிஜேபியில் எல்லா அணிகளுக்கும் போட்ட அணிகளில் பணம் வாங்கி தான் போஸ்டிங்கே கொடுக்குறாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம். ஓகே. என்ன போஸ்டிங், என்ன அணியில் என்ன போஸ்டிங்காக இருந்தால் கூட பணம் இல்லாமல் போஸ்டிங் கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம் பிஜேபியில். ஆனால் இவர் கரெக்டாக ஷேரை மேலே கொடுக்காமல் போனதுனால இவர் கரூர் நாகராஜனோட சப்போர்ட்டர். அதனால் இவர் நினச்சார் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரையும் தூக்கிட்டாங்க, கட்டம் கட்டிட்டாங்க. அடுத்தது இன்னும் 2-3 பெரிய தலைவர் உருணும்னு கேள்விப்படுறோம். நிதின் நவீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காராம். கட்சி டிசிப்ளின் இல்லைன்னா தமிழ்நாட்டில் கட்சி வேலைக்கு ஆகாதுன்னு. ஒரு ஸ்கூப் சொல்லுங்கள் சார். அடுத்ததெல்லாம் யார்? அடுத்த தலை ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் பேரர் ஒருத்தர் ஓகே மாட்டிப்பாருன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா அவர் தான் செக்கெல்லாம் சைன் பண்ணக்கூடிய இதில் இருக்காராம்.
அவர் மாட்டிப்பாருன்னு கேள்விப்படுறாங்க. அந்த மாதிரி இன்னும் 2-3 பெரிய தலைகள் பேர்லாம் அடிபடுது. தேர்தலுக்கு முன்பு களை எடுக்கும் பணியை துவக்கணும்னு நிதின் நவீன் சொல்லிட்டாராம். ஓகே. அவர் சொல்றாரா, நீ இந்த மாதிரி பிஜேபி வச்சுட்டு வேலைக்கு ஆகாது. ஓகே. அவர் கூப்பிட்டு சொன்னாரா, நைனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. ஓகே. நீங்க இந்த மாதிரி பணங்கள்லாம் வாங்கி எல்லாம் பண்றது சரியில்லை, கொஞ்சம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்கார். அடுத்தது பல தலைவர் உருளும்னு பாஜக தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது. என்ன சார், தமிழக பாஜகவில் களையெடுப்பு ஆரம்பம் போல தெரியுது. களையெடுப்பு ஆரம்பம் தான். ஏன்னா இத்தனை நாளா நட்டாட்ட ஏகப்பட்ட புகார்கள் போயிருக்கு. சில பேர் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில இருந்து நட்டாவோட மனைவியை கவனிச்சு ஓகே நட்டா வழியா போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி. அது என்ன இப்போ எல்லா போஸ்டிங்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நட்டா வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாரு. அவருக்கு சில வீக்னஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சு கரெக்டா இவங்க போய் அடிச்சாங்க அந்த வீக்னஸ் வச்சு. ஓகே. அதனால நட்டா வந்து எல்லாருக்கும் போஸ்டிங் கேட்கறவங்க எல்லாம் போஸ்டிங் கொடுத்தாரு. பணம் அவர் ஒய்ஃப் சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டார் அவர். சரி. அவர் ஒய்ஃபை கவனிச்சிட்டாங்க. இதெல்லாம் நிதின் நவீன் வேலைக்கு ஆகல. ஓகே. அவர் தெரிஞ்சு போச்சு நிதின் நவீன் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு. ஆனா அதே நேரத்தில் நட்டாவை காட்டி கொடுக்க அவர் தயாரா இல்லை. ஏன்னா கட்சிக்காரர் சீனியர். ஓகே. நான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். அமித்ஷா சொன்னாரா, நீங்க பாத்துக்கங்க. ஓகே. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க, அதை நாங்கள் தலையிட மாட்டோம். யூ டேக் யுவர் ஓன் இண்டிபெண்டன்ட் டிசிஷன். அந்த முடிவுல தான் எல்லாரும் கூப்பிட்டு வாங்கி சந்தோஷ் அமிச்சது காரணமே சென்னைக்கு ஒரு 2 நாள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாள் கூட்டத்துல வாங்குன்னு வாங்கியிருக்காரு சந்தோஷ். ஓகே. தேர்தல் நடக்கிறத அறிகுறியே காணவே தமிழ்நாட்டுல என்ன பண்றீங்கன்னு கேட்டாரோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்றைக்கும் இன்றைக்குமே கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. செம்ம டோஸ் எல்லாருக்கும். ஓகே. எல்லா நிர்வாகிகளுக்கும் டோஸ் விட்டுருக்கு. ஓகே. அவர் வந்து அவர் இங்கிலீஷ்ல பேசுறது தப்பா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அதுவும் அவருக்கு வந்துட்டான். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுது, நட்டாக்கு பண்ண விட்டு போன காரியங்கள்லாம் இப்போ வந்து நிதின் நவீன் சந்தோஷ் வச்சு பண்ண வைக்கிறார். ஓகே. ஓகே. சந்தோஷ் அமிச்சு நீங்க அவங்க கையை முறுக்குங்க. ஓகே. தப்பு பண்றவங்களெல்லாம் கேளுங்க. ஓகே. அப்புறம் வந்து அவரு சந்தோஷ் சொன்னாரா, யார் யார் என்ன பண்றீங்கன்ற எல்லா டீட்டெயிலும் எங்க கிட்ட இருக்கு. ஓகே. நாங்க எப்போ வேணா நடவடிக்கை எடுப்போம். தேர்தலுக்கு முன்னாடி எடுப்போம். ஓகே. தேர்தலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சீட் கொடுப்போம்னு எதிர்பார்க்காதீங்க. சரி சொல்லிட்டாராம். இந்த வாட்டி தேர்தலை சந்திக்காதவர்களுக்கு தான் இடம், தேர்தலை சந்தித்தவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுப்போம்னு கேரண்டி கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட்ஸ் முதல் தடவையா போட்டி போட்டு, அதாவது நின்று தோத்து போனவங்களுக்குலாம் சீட்டு தர மாட்டோங்கிறாங்க. தோத்து போனவங்களுக்குலாம் சீட்டு கிடையாது அப்படின்னா பலருடைய எம்எல்ஏ கனவு பறி போகும் போல இருக்கு. பலி ஆயிடும். இளைஞர்கள், பழங்குடியின மக்களை, ஷெட்யூல் காஸ்ட், அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா தேர்தல் தோத்து போய் நிக்கிறவங்க சீட்டு கிடையாது. ஓகே. இந்த வாட்டி அதிரடி மாற்றம் பண்ணி புதுமுகங்களை உள்ள இறக்க போறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அது இவங்க பெரிய சீனியர்களா கொஞ்சம் வயது கலகிடுச்சு. ஓகே. ஆனாலும் வந்து இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா சந்தோஷ் வந்து ரொம்ப கோபமா பேசிட்டார். ஓகே. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஓகே, உங்களோட நடவடிக்கை சரியில்லை. ஓகே. எல்லாம் நாங்க டெல்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. நாங்க நடவடிக்கை எடுக்காததுனால எங்களுக்கு தெரியலன்னு நினைக்க வேண்டாம். ஓகே. நாங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிறோம். ஓகே. இதுக்கு மேல விட்டு பிடிக்கிறதா இல்ல, தேர்தல் நடந்துங்கிறது, நீங்க வேலை செய்ய போறீங்களா இல்லையா எங்களுக்கு தெரிஞ்ச. அவர் சும்மா அந்த கார்ல கொடி கட்டிட்டு போறது, இந்த பிளாக் போட்டு போற வேலை எங்களுக்கு வேணாம். பூத் லெவல்ல இறங்கி வேலை செய்யணும். நீங்க என்னென்ன பண்றேன்னு செக் பண்றதுக்கு நாங்க ஒரு ஆளை வச்சிருக்கோம். அது சொன்னாராம், நாங்க ஒரு ஆளை வச்சிருக்கோம், நீங்க என்னென்ன பண்றீங்க எங்களுக்கு பார்த்து சொல்றதுக்கு ஆள் இருக்கு எங்களுக்கு. ஓகே. அதனால வந்து இந்த ஒழுங்கா வேலையை பண்ணிட்டு கட்சிகள் வளர்க்குற வழியை பாருங்க, உங்களை வளர்த்துக்க பார்க்காதீங்கன்னா மெயினா சொன்னாராம். உங்களை வளர்த்துக்க பார்க்காதீங்க, கட்சியை வளர்க்க பாருங்கன்னா. ஓகே சார். சார் பிஎல் சந்தோஷ் பிஜேபி ஆஃபீஸில் மட்டும் மீட்டிங் நடத்தல போல இருக்கே, ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்லையும் மீட்டிங் நடந்திருக்கு. பிஎல் சந்தோஷ் வந்து பிஜேபியோட ஆஃபீஸ் பேரர், அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம், ஏன் அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு? பிஎல் சந்தோஷ் ஆதியிலேருந்து ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ்லேருந்து பொறுப்பில் போட்டவர் தான், அகில இந்திய அமைப்பு செயலாளராக வந்தவர். எப்படி தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாரோ அந்த மாதிரி அந்த அமைப்பு செயலாளர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்தவரும் ஆர்எஸ்எஸ்லேயும் வந்தவர் தான். ஸோ ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் சந்தோஷ் பேசியிருக்காரு. என்ன பேசினார்னா, தமிழ்நாடு தேர்தல் வருது, ஆர்எஸ்எஸ் தான் தமிழ்நாடு பாஜகவை வழி நடத்தணும். ஆர்எஸ்எஸ் எப்படி மகாராஷ்டிராவில் பண்ணித்தோ, எப்படி மற்ற மாநிலங்களில் பண்ணித்தோ, அந்த மாதிரி களப்பணி நீங்கள் தான் ஆட்டணும். அவங்க என்னென்ன பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் முயற்சி எடுக்கணும்.
அப்புறம் கேசவிநாயகத்துக்கு பதிலாக பிரசாத் குமார்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர், தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்கார், காரியாலயத்தில் இருக்கார். அவர் வந்து வட மாநிலத்தோட இன்சார்ஜ். அவர் இன்சார்ஜ் வட மாவட்டங்களுடைய வட மாவட்டம் கம்ப்ளீட்டாக அவர் இன்சார்ஜ் பிரசாத் குமார்னு. அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவர் தான் கேசவிநாயகன் பிளேஸுக்கு வரப்போகிறார். ஸோ அவர்கிட்ட பேச்சு நடத்தி சொன்னாங்களாம், நீங்கள் தான் அவர் கட்சியை ஒழுங்காக கொண்டு போனோம், ஆர்எஸ்எஸ் தலைமையில்தான் இந்த தேர்தலை பாஜக சந்திக்க போகிறது, ஆர்எஸ்எஸ் சொல்கிற அட்வைஸை கேட்டு தான் நடக்க போகிறது. அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் என்டிஏவோட குடுமி தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் கையில் தான் இருக்குங்கிறத எம்பிஎல் சந்தோஷ் சொல்லிட்டார். என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி ஆச்சு சார். எடப்பாடி தலைவர், பட் முடிவு எடுக்கிறதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் சார். அதாவது இந்த கூட்டணிக்கு வந்து அதிமுக தானே பெரிய கட்சி, அவங்க தானே முடிவு எடுக்கணும். பாஜக எப்படி முடிவு எடுக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் எப்படி முடிவு எடுக்க முடியும்? பாஜக அதிமுக அவங்க கட்சி முடிவு எடுப்பாங்க. பட் பாஜகவின் செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், பாஜகவினுடைய அணுகுமுறை, கேண்டிடேட் போடுறது, பிரச்சாரம், கூட்டம், மீட்டிங்கு, ப்ராபகண்டா, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது பாஜக சார்ந்த விஷயங்களை வந்து பாஜக சார்ந்த விஷயங்களை ஆர்எஸ்எஸோட ஒப்புதலோட இல்லை ஆர்எஸ்எஸோட அறிவுரைப்படி நடக்கணுங்கிறது மத்திய பாஜகவோட விருப்பம். அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து அதான் பிரசாத் குமார் இங்கே எடுத்து போட்டது காரணமே அவர் தான் கைட் பண்ணுவார். இந்த தேர்தல் பிரசாத் குமார் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் நடைபெற போகிறது. அப்படின்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு எல்லாம் அவர் இன்சார்ஜ். கேண்டிடேட் செலெக்ஷன் இன்சார்ஜ். இந்த வாட்டி முதல் தடவையாக கேண்டிடேட் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. 30 பேரோ 40 பேரோ எவ்வளோ எடுக்கிறாங்களோ, இதுவரையில் தேர்தலை சந்திக்காத புதுமுகங்களுக்கு, பெண்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, நல்ல படித்தவர்களுக்கு, அட்வொகேட்ஸு, அந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்கப்படும். தேர்தலில் நின்று தோற்று போனவங்களுக்கு இந்த வாட்டி இடம் கிடையாதுன்ற ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு டெல்லி. அப்படின்னா பல சீனியருக்குடைய எம்எல்ஏ கனவு பறி போயிடும் போல. பறி போயிடும். 1-2 முக்கியமாக கொடுப்பாங்க. இப்போ நயினார்லாம் கண்டிப்பாக உண்டு, அண்ணாமலைக்கு உண்டு. மீதி எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னு தெரியாது. எல்லாம் திருப்பி தோற்று போனவங்களாம் மறுபடியும் கொடுத்து திருப்பி தோற்று போய் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் சோர்வு ஏற்படுகிறது. இவங்களுக்கே கொடுத்துருந்தீங்கன்னா, இவங்களுக்கே ஒரே ஆளுக்கு எம்எல்ஏ, எம்பி, கவர்னர், மந்திரி, யூனியன் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் பிரசிடென்ட்டு, இப்படி போச்சுன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு அந்த கலக குரல் எழுந்த உடனே டெல்லி சொல்லிச்சோம், இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லிடுது. அது பிரகாரம் சாய்ஸ் தேர்தலில் போட்டி போடுறவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த முடிவு எடுக்க போகிறது ஆர்எஸ்எஸ் கையில் தான் இருக்குது. ஓகே சார். பாஜகவுடைய ஆஃபீஸில் வந்து பிஎல் சந்தோஷ் மீட்டிங் நடத்தினாரு, அண்ணாமலை ஆப்சென்ட் ஆச்சு சார். என்ன காரணம்? அண்ணாமலையை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல. என்ன காரணம், ஏன், என்ன மனத்தாங்கல்? அவர் சொன்னாலும் எந்த விதமான வியூகமும் வகுக்கலை. சும்மா ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறது என்ன எந்த விதத்தில் லாபம்? என்ன வியூகம் வகுத்தீங்க? என்ன எப்படி திமுகவை எதிர்கொள்வதற்கு என்ன பிளானிங்? இது வரைக்கும் என்ன பிளான்னு சொல்ல, ரகசியமாக வச்சிருக்கீங்களா, சீக்கிரட்டாக வச்சிருக்கீங்களா தெரியல. என்ன வியூகம், அந்த வியூகம் எப்படி பண்ண போறீங்க? ஏன் என்ன எடுத்து போட்டீங்க? எனக்கு என்ன அங்கே வேலை? என்னோட ரோல் என்ன? என்னோட பணி என்ன? ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு போன எங்கே போகிறது? பத்மநாபபுரத்துக்கு போடுறீங்க, அதே போல மதுரை, பத்மநாபபுரம், மதுரை எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன இது, என்ன சாய்ஸ், என்ன மாதிரி சாய்ஸ்? என்ன சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து போட்டீங்களா? கேட்டா சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து போட்டீங்களா? என்ன ரோல் கொடுக்க போறீங்க? எனக்கு நான் முக்கியமான பிரச்சார பயணத்தில் நான் ரெடியாக இருந்தேன். நீங்கள் சொன்னால் பண்ணிடுவேன். எனக்கு தமிழ்நாடு முழுக்க எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. நான் ஜெயிக்க வைக்க முடியும், ஜெயிக்க வச்சு காட்டுறீங்க. போன வாட்டி 18% கொண்டு போன நான் தான் காரணம். ஆனால் என்னை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை. இது எந்த விதமான கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு இதான் வியூகம் சொன்னீங்கன்னா சிரிப்பாக சிரிக்கிறது. எந்த பிளானுமே பண்ணல. எந்த வியூகத்தின் அடிப்படையில் ஒரு திமுக என்ற பலமான சக்தியை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கமான தயாராக இல்லைன்னு சொன்னாலும் நம்ம தயாராக இல்லை. அப்படி தயார் பண்ணிக்கிறது உண்டான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த நடவடிக்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், இதான் பிளான், இதான் ஆக்ஷன், இதான் ABCD சொல்லுங்கள், அதில் நான் போகிறேன். ஒன்றுமே இல்லாமல் சும்மா வரும்போது மொட்டையாக போயிட்டு அங்கே ஊரில் போய் ரெண்டு சுற்றிட்டு கொடியை போட்டு சுற்றிட்டு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு வரதுக்கு நான் எதுக்கு போனோம் அப்படின்ற ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கார். அதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குச்சு. அண்ணாமலை சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குச்சு.
அண்ணாமலைக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நிதின் நபீன் கூடிய விரைவில் வந்து ஆபீஸ் பேரர் போட போறாரு. ஓகே. தேசிய பொதுச் செயலாளர், தேசிய துணைத் தலைவர் போன்ற பல்வேறு வகை பதவிகள் காத்திருக்கு. ஏதாவது ஒரு பெரிய பதவி அண்ணாமலை கொடுத்து அவரை சாந்தப்படுத்திட்டு அவரை தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அவரும் சொன்னாலும் தேர்தலில் போட்டி போடுறதா முன்னாடியே எனக்கு சொல்லிடுங்க. கடைசி நாள் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னா எனக்கு வேலைக்கு ஆகாது, எனக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி சொல்லணும். அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கேண்டிடேட்டை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்க, நீங்க கூட்டணி கட்சி எப்பதான் பேச்சுவார்த்தை நடந்து முடிக்க போறீங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? அண்ணாமலை கொடுத்தீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஓகே. கடைசி நேரத்தை சொல்லாதீங்க, முன்னாடியே சொல்லுங்க. முன்னாடியே சொல்லுங்கிறார். நீங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடி சொல்லி இதான் தேர்தல். ஏன்னா பிஜேபி அப்படிதான் பண்ணும், கடைசி வரைக்கும் பேரை சொல்லாது, 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்து போல தோத்து போவாங்க. ஓகே. இப்போ டிஎம்கேலாம் ரெடியா இருக்கு. நாளைக்கு அதாவது தேர்தல் வந்தால் அப்புறம் பிஎல் சந்தோஷ் சொன்னோம் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. சார் என்ன சார், ஏப்ரல் 15க்குள்ளார தமிழ்நாட்டுக்கு தேர்தல் உறுதியா? ஏப்ரல் 15க்குள்ள தேர்தல் நடக்கும்னு பிஎல் சந்தோஷ் இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. ஓகே. அவர் வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய ஆள் இல்லை, அவர் விஷயம் தெரிஞ்சா சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், தமிழ்நாடு பாஜக தலைவர் எப்படி ஏப்ரல் 15க்குள்ள முடியும்னு. சந்தோஷ் சொன்னா ஏப்ரல் 15க்குள்ள தேர்தல் முடிய போகிறது, தயாராயிருங்க. ஓகே. குதிரையை வண்டியில் பூட்டுங்க, லாடத்தை பூட்டுங்க, வண்டியை ஓட்டணும். ஏன்னா 10th எக்ஸாம் வந்து ஏப்ரல் 6 முடியுது. ஆமாம், அது 10ஆம் தேதி வாக்கில் தேர்தல் வைக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. அது வந்து இவருக்கு ஏதோ நியூஸ் கிடச்சிருக்கு இவருக்கு, பிஎல் சந்தோஷ்க்கு. ஓகே. அதை ஷேர் பண்ணுறாரு 15ஆம் தேதிக்குள்ள தேர்தல்னு. இப்போ என்ன ஒரு கஷ்டம்னா தமிழ்நாடு பாஜக ஒன்றும் தயாராக இல்லை தேர்தலுக்கு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்னு தெரியல, சீட்டு பேச்சுவார்த்தை முடியல. ஓகே. அவங்க கதவை திறந்து வச்சிருக்காங்க, ராமதாஸ் வரதுக்கு அவசரம், பிரேமலதா வரதுக்கு அவசரம், அதுவும் ஒன்றும் முடிவால. கூட்டணி இறுதி வடிவம் படல. பிரைம் மினிஸ்டர் வர போறாரு. எப்போ சார்? பிப்ரவரி எண்டில் வராரு. பெரிய அவர் வந்து மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு இந்த வாட்டி போகிறதா முடிவு பண்ணிட்டாராம். ஓகே. இந்த வாட்டி திருப்பரம் இந்த விசிட் போது பிப்ரவரி எண்டில் திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். 28th or 27th ஏதோ வர்றாரு போல இருக்கு. ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, அமித்ஷா வந்து எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கு. அது பிஎல் சந்தோஷ் பயங்கர கடுப்பில் இருக்காராம். என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு கூட்டணி முடிக்க மாட்டேன்றீங்களே. அதுக்கு அவர் சொன்னாரா, நாங்கள் என்னங்க பண்ணுவோம், அந்த அம்மா மத்திய மந்திரி சபையில் சீட்டு கேட்குது, நீங்கள் தான் முடிவு பண்ண, நாங்கள் முடிவு பண்ண முடியுமா? மத்திய மந்திரி சபையில் சீட்டு, ராஜ்யசபா சீட்டு, பையனுக்கு மந்திரி, அதெல்லாம் நாங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்கள் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் முடிவு பண்ணாமல் நான் எங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. சார் 2 பேருக்கும் ஒரு அந்த வாய் இது தகராறு போயிட்டுருக்கு, நீ தான் காரணம்னு. அவர் நயனார் சொல்லிட்டாரா, எங்களுக்கு எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் பண்ணுறோம், மந்திரி சபையில் சீட் கொடுக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள், நாளை காத்தால் உள்ளே கூட்டு வந்துடும், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த முடிவு நீங்கள் தான் எடுக்க, நாங்கள் எடுக்க முடியாது, மந்திரி சபை முடிவு நீங்கள் எடுத்தால் தான் உண்டு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். ராமதாஸ் என்ன கேட்குறாரு, இவங்க என்ன கேட்குறாரு, அது அன்புமணி எவ்வளோ சீட்டு கேட்குறாரு, அன்புமணி ராமதாஸ் கேட்குறது, இது ராமதாஸ் வந்து அன்புமணி இருப்பாரான்னு அது வேறு டவுட்டாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் எங்கள் மேலே ப்ளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு டைரக்ஷன் கொடுங்க டெல்லியிலேருந்து, ஓகே, ஒரு தீர்வை கொடுங்க, நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அண்ணாமலை ராஜினாமா ஏன் பண்ணாரு அப்படிங்கிற விளக்கமும் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்காமே, அது உண்மையாது? அண்ணாமலை ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்எஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் பதில் கொடுத்துட்டாரு அவர். இந்த மாதிரி என்னால் பப்ளிக் ஃபோரமில் சொல்லிட்டாரே சார், அதை வந்து 1 to 1 சொல்லியிருக்கலாம், இல்லை தனியாக பேசியிருக்கலாம். நியூஸ் ஆயிடுச்சு சார், பப்ளிக் ஃபோரமில் வரளவுக்கு நியூஸ் ஆயிடுச்சு. இல்லை, அவர் மனசிறந்து பேசியிருக்காரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை மீது எல்லா குற்றச்சாட்டுகளையும் பரப்பும் பொழுது அவர் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறது அதில் என்ன தப்பு? அவர் தரப்பு நியாயம், ஏன் ரிசைன் பண்ண அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அவருக்கு கடமைப்பட்டவர். ஓகே. ஏனென்றால் அவருக்கு எதிராக எழுப்பப்படும் வாதங்கள் பலமாக இருக்கு. ஓகே, அதுக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், குறிப்பாக அப்படியே திமுக கூட்டணி பக்கம் போகலாம். கனிமொழி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருப்பாங்கங்கிற டோனில் பேசியிருக்காங்க. என்ன சார், காங்கிரஸ் செட்டில் ஆகாது போல இருக்குது. இன்றைக்கி கூட வந்து டெல்லியில் வந்து மாவட்ட தலைவர்களை வச்சு ஒரு பெரிய மீட்டிங் வந்து ராகுல் காந்தி போட்டிருப்பதாக தகவல். என்ன மைண்ட் செட்டில் காங்கிரஸ் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க? மூத்த அமைச்சர் கண்ணப்பனே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக போச்சு எங்களுக்கு. மூத்த அமைச்சர் கண்ணப்பன் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்குங்கிறத கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கு. அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை விடுறதா இல்லை. அந்த பாயிண்ட்டு ஸ்டாலின் ஒத்து வந்தார்னா நாங்கள் கூட வரோன்றாங்க. இப்போ மாணிக்கம் தாக்குவரை வந்து டெல்லி வந்து
டெல்லியோட ஆசையோட பேசுகிறாரான்னா ராகுல் காந்தி ஆசையோட தான் பேசுகிறார். பேசுறார். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரையும் பேச வச்சுட்டு, செல்வ பெருந்தகை நீங்கள் போய் டிஎம்கே கூட இருங்கன்னு பேச வச்சுட்டு, இந்த பக்கம் இவரை பேச வச்சுட்டு, கார்த்தி சிதம்பரம் மாதிரி ஆட்களை நடுநிலைமையாக பேச வைக்கிறாங்க. ஓகே, இது 3 வேலையும் பண்ணுறது காங்கிரஸ் தான். சரி, எதிர்ப்பு குரல், ஆதரவு குரல், நடுநிலை குரல், சரி, 3 பேச வச்சுட்டு கையை கட்டிட்டு வெடிக்க பார்க்கலாம். ஷடங்கர் வந்து விஜய் கூட தான் போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஷோடங்கரை நீங்க மாத்துங்கன்னு திமுக கோரிக்கை வைக்கிறாங்களே சார். ஏன்னா அவர் விஜய் கூட போகணும்னு சொல்றதுனால. ஓ, ஷோடங்கர் இருந்தாருன்னா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எங்களுக்கு வந்து குலாம் நபி ஆசாத் மாதிரி இணக்கமா போற ஒருத்தர் வேணும்னு ஆசைப்படுறாங்க. முகுல் வாஸ்னிக்க கேக்குறாங்க சார். முகுல் வாஸ்னி கொடுங்க, அந்த மாதிரி எங்களுக்கு இணக்கமா போற ஒரு அப்சர்வரை கொடுங்க. இப்போ குலாம் நபி ஆசாத்லாம் கலைஞர் மேல உயிரே வச்சிருந்தார். கலைஞர் சொன்னது வேத வாக்கு. அவருக்கு என்ன கலைஞர்னு சொன்னாலும் அப்படி குலாம் வேத அப்படியே உடனே கையெழுத்து போட்டுருவார். அந்த மாதிரி ஒருத்தரை காங்கிரஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறது. ஆனால் காங்கிரஸ் வந்து ஷோடங்கரை வேண்டி அமைச்சது வந்து விஜயோட கூட்டு சேர்ந்து பண்ணுறதுக்கு. ஸோ காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுறதா இருந்தால் ஆடுறது. ஓகே, ஆனால் ஸ்டாலின் 1 வாரம் வெயிட் பண்ணுவார், 10 நாள் வெயிட் பண்ணுவார், கதவை மூடிடுவார். அவர் சொல்லிட்டாரான், திமுக இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் திமுக எப்படி ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சு காட்டுறேன். எனக்கு தெரியும், ஒரு 4-5 சீட்டு போனால் பரவாயில்ல, நான் மீதி இடத்துல ஜெயித்து காட்டுறேன், 700 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம். ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாரான், என்னை பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது, விஜய்கிட்ட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு காரணம் காட்டி பண்ண முடியாது. கூட்டணியில் இருங்க, எக்ஸ்ட்ரா சீட்டு ஒன்றுமா கேளுங்க, நான் போட்டு கொடுக்குறேன், நான் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் மிரட்டி எங்களை பாங்க வச்சிங்கன்னா இந்த கூட்டணியில் எந்த திராவிட கட்சியும் ஆட்சியில் பங்கு கொடுக்காது. நாளைக்கு அதிமுக வந்தால் கூட உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அவங்க பாஜக டிமிக்கி காட்டுறாங்க. அந்த பக்கம் என்ன சார் சொல்றீங்க? டிமிக்கி காட்டுறாங்கன்னா நான் ஸ்டாலின் சொன்னாரான் காங்கிரஸ்ல. ஓகே, பாஜகவுக்கு டிமிக்கி காட்டுறாங்க, அதிமுக கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. ஆமா, என்டிஏல அப்படி என்டிஏவே அப்படி சொல்லும்போது நாங்க எப்படி கொடுப்போம்? நாங்க திமுக கொடுக்கறதா எங்களுக்கு வழக்கமே, எங்க வரலாறே கிடையாது. மைனாரிட்டி ஆட்சியின் போதே கொடுக்கல, மைனாரிட்டி ஆட்சியின் போதே தலைவர் கொடுக்கல. நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா சீட்டை வாங்கிக்கங்க, எம்எல்ஏ ஆக ஜெயிக்க வச்சு காட்டுறோம். நாங்கள் சொன்னால் வாக்கை காப்பாற்றுவோம். உங்களை 20-30 எம்எல்ஏன்னா 30 எம்எல்ஏ கண்டிப்பாக வந்துடுவாங்க. 1-2 போனால் கூட மீதி வந்துடும். அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். உங்களை தோக்கடிக்கலாம் மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு மனசார வந்தீங்கன்னா வாங்க, டைம் கொடுங்க. இல்லைன்னா நாங்கள் ராமதாஸ் பிரேமத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து போயிடுவோம். முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு, மேட்ரு ஓவர். காந்திமதிக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறேன், எம்எல்ஏ கொடுக்குறேன், ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னா பெரியவர் ஒத்துப்பார். திருமாவளவனை நான் கன்வின்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அவர் எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்து தான் வாங்கிப்பார். நாங்கள் கூட்டணி முடிச்சிடுறோம். 10 நாள் டைம் தரேன், வரீங்களா இல்லையான்னு ஸ்டாலின் கேட்டுருக்காரு. ஓகே, காங்கிரஸுக்கு 10 நாள் கெடு. 10 நாள் கெடு. என்ன முடிவு எடுக்க போறாங்க சார் காங்கிரஸ்? இப்போ இருதலை கொள்ளி எறும்பா இருக்கு. விஜயோட போகிறதுக்கும் பயமா இருக்கு அவங்களுக்கு. சரி, ஸ்டாலின் கிட்ட போகிறதுக்கு விஜயோட போனால் துணை முதலமைச்சர், 5 அமைச்சர், 60 சீட்டு எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு. ஜெயிக்கணும்ல சார்? இல்லை, அதை சொன்னேன். பிரம்மாண்ட கூட்டணின்னா காங்கிரஸ் வந்து எதிர்பாராத அளவு, திகட்டும் அளவுக்கு சீட்டை கொடுக்க தயாராக இருக்கார் விஜய். துணை முதலமைச்சர் உயிரான் ப்ராமிஸ் பண்ணிட்டார். அந்த ஆசையை விட்டு கொடுக்கறதா, இல்லைன்னா ஸ்டாலின் கொடுக்குற 30 சீட்டை வாங்கிட்டு அமைதியாக போகிறதா அப்படின்னு காங்கிரஸ்லேயே ஒரு யுத்தம் நடக்குது. அந்த இங்கிலீஷில் இந்த ஃபேமஸ் பழமொழி ஒன்று இருக்குமே சார், அதாவது தெரிஞ்ச பேயை விட வந்து தெரியாத ஏஞ்சல், known devil is better than unknown angel. ஓகே, அந்த கதை தான் ஓது இப்போ. ஓகே, known devil unknown angel. ஓகே, எதுன்னு பார்க்கணும். இது என்னன்னா, இது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தேர்தலையாவது நம்ம ஆட்சிக்கு வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா 60 வருடம் ஆகுது கிட்டத்தட்ட. இப்போ 2027 வந்தால் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி 60 வருடம் ஆகுது கிட்டத்தட்ட. காங்கிரஸ் ஆட்சி இழந்து 60 வருடம் ஆகுது. ஸோ இப்போ பிடிக்கலன்னா எப்போ அப்படிங்கிறது. ஆனால் ஸ்டாலின் அதுக்கு தடை போட்டார். கூட்டணியெல்லாம் கிடையாது, கொடுக்குற எம்எல்ஏ வாங்கி எம்எல்ஏ உட்காருங்க, எதிர்கட்சியில் உட்காருங்க, நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறது அவர் கணக்கு. இவங்க சொன்னாங்க 2 பேரும் யார் இறங்கி வராங்கன்னு தெரில. ஸ்டாலின் கரெக்டாக சொல்லிட்டாரான், 30 சீட்டு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், செலவு பண்ண வேணாம், நான் செலவை நான் பார்த்துக்கிறேன், எல்லா கட்சி செலவும் நாங்கள் பார்த்துக்கிறோம், 30 பேர் ஜெயிக்க வச்சு காட்டுறோம், 30 கேண்டிடேட்டை கொடுங்க. அதுவும் நாங்கள் சொல்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் இன்னும் பெட்டர், அப்ரூவ் பண்ணோம். திருப்பி பழைய ஆளுங்கெல்லாம் கொடுக்குறதா இல்லை. அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காரு. கேண்டிடேட்டை பற்றி, கேண்டிடேட்டோட பயோகிராஃபி அவர் டேபிளில் இருக்குது. ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணாங்க, நல்லதை கெட்டது, கான்ஸ்டிடியூன்ஸில் 734 கேண்டிடேட்டோட சரித்திரமே ஸ்டாலின் டேபிளில் இருக்குது. அவர் என்ன நல்லது பண்ணார், என்ன கெட்டது பண்ணார், என்ன அவர் நல்ல பேரா இல்லையா, கெட்ட பேரா இல்லையா, போட்டி போட்டால் ஜெயிப்பாரா மாட்டாரா,
அத்தனை டேட்டா ஒரு டேபிள் மேலே இருக்குது. ஓகே. அது பேசிஸில் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாதுன்னு சொன்னால் அது ஒத்துக்கணும். நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது. இந்த தொகுதியை மாற்றி கொடுப்பேன்னு அதுக்கும் ஒத்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கார் ஸ்டாலின். அதுக்கு காங்கிரஸ் என்ன முடிவு பண்ண போகுதுன்னு தெரியல. கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்றுப்பாங்களா காங்கிரஸ்? தெரியல. கண்டிஷன் ஏற்றுன்னு ஸ்டாலினோட வருவாங்களா இல்லை விஜய் பக்கம் போவாங்களா என்னங்கிறது இது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நேற்றுக்கு தேமுதிக ஆஃபீஸில் விருப்ப மனுவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. வாங்குறது யாருமே யாருமே வாங்க 234 தொகுதியில் போட்டி போடுறதா இருந்தால் நீங்கள் 234 போட்டி வாங்கணும். நீங்கள் போட்டி போடுறது 6ஓ 7ஓ. பணம் பண்ணுறதுக்கு இதுவாக வழி. ஒரு சீட்டுக்கு 5,000 ரூபா, ஒரு அப்ளிகேஷனுக்கு 5,000 ரூபா, 234 சீட்டுக்கு பணம் வரும்னு பார்த்தாங்க. கடைசியில் யாருமே வரல. இதுவே தெரிஞ்சு போச்சு அவங்க கட்சியோட லட்சணம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பணம் பண்ண பார்க்குறதே தவிர கட்சி நடத்துறதா தெரியல. ஓகே. புகார் வேறு கொடுத்துருக்காங்க, ஏன்னா எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குதே. பத்திரிகையாளர்களை மிரட்டுறாங்க சார். பத்திரிகையாளர்களை மிரட்டுறாங்க, எல்லாரையும் மிரட்டுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ 214 சீட்டுக்கும் நீங்கள் போட்டி போட போகிறீங்களா? எதுக்கு அவ்வளோ சீட்டை வாங்குறீங்க? எந்த சீட்டு 6ஓ 7ஓ கொடுக்குறது அங்கே மட்டும் அப்ளிகேஷன் வாங்கணும். இப்போ நீங்கள் பள்ளி இழிச்சு போச்சு. இப்போ 234 போட்டி யாருமே வரலையே, இப்போ கும்பல் இல்லையே. ஸோ இதுவே தெரிஞ்சு போச்சு உங்கள் கட்சியோட நிலவரம் எப்படிங்கிறது. நீங்கள் உங்கள் கட்சியோட பலத்தை தெரிஞ்சு நடக்கணுமே தவிர பழைய பெருமையை பேசிட்டு விஜயகாந்துக்கு முன்பு விஜயகாந்துக்கு பின்புன்னு பார்க்கணும். ஓகே. விஜயகாந்துக்கு முன்பு விஜயகாந்துக்கு ஆதரவு இருந்தது. அவர் ஒரு மக்கள் தலைவராக ஜனங்க பார்த்தாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வந்தார், பிரமாதமாக வந்தார். இன்னும் வந்திருக்க வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லியே வர முடியாமல் போச்சு, இறந்தும் போயிட்டார். அவருக்கு பிறகு நீங்கள் 1% தான் இருக்கீங்க, அதுக்கு மேலே இல்லை. அந்த 1%க்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் கூட்டணி கட்சி கொடுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மத்திய அமைச்சரவையில் பதவி, மினிஸ்டர் பதவி, எம்பி போஸ்ட், ராஜ்யசபா போஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா எந்த கட்சி கொடுக்க போகிறதில்ல. கடைசியில் எல்லாம் விட்டுதுன்னா அப்புறம் நீங்கள் ஏடிஎம்கேவோட போன தடவை போய் காலியான மாதிரி தனியாக போட்டி போட்டு காலியாக வேண்டியது. என்ன சார் முடிவு எடுக்க போகிறாங்க? 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவும் பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவில் சொல்லிட்டாங்கன்னா 6க்கு மேலே கொடுக்குறதா இல்லை, 6-7 மேலே கொடுக்குறதா இல்லை, ராஜ்யசபாலாம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ ராஜ்யசபா ஸ்டாலின் கொடுப்பாரு. ஆமாம். காங்கிரஸ் இப்போ பி சிதம்பரத்துக்கு இப்போ கொடுத்துருவாங்க, முடிய போகுது பி சிதம்பரத்துக்கு. அடுத்த ராஜ்யசபாவில் அவருக்கு கொடுத்துருவாங்க. அவருக்கு பி சிதம்பரம் ராஜ்யசபா வழி தான் போகிற முடியும். இனிமேல் லோக்சபா நிற்கிறதா இல்லை, பையன்கிட்ட லோக்சபா கொடுத்துட்டார். சிவகங்கை பையன்கிட்ட கொடுத்துட்டார். அவர் ராஜ்யசபா விட்டு தான் போகிறார். ராஜ்யசபாவில் 6 வருஷம் நல்லா பண்ணுறாரு. ஆகவே சிதம்பரத்துக்கு கொடுக்கணுங்கிறது காங்கிரஸோட அது ஒன்று. காங்கிரஸ் சொல்லியிருக்கான், ராஜ்யசபா சீட்டை சிதம்பரத்துக்கு கொடுக்க நாங்கள் ஒத்துக்கிறோம். இன்னும் என்னையா அவங்களுக்கு வந்தது? அவங்களுக்கெல்லாம் கொடுக்க ராஜ்யசபா கொடுக்கல, எம்டிஎம்கே கொடுக்கல, கமல்ஹாசன் கொடுத்தா அது வேறு விஷயம். உங்களுக்கு நாங்கள் ராஜ்யசபா கொடுக்குறது ஒத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? எப்படி மந்திரி சபையில் இடம் நான் கொடுக்க முடியுமா? என்டிஏ கவர்மெண்ட்டாக நடக்குது, என்டிஏ கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை மாற்றப்படலாம்னு ஒரு செய்தி வருது. ஓகே, அது ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ டெல்லி என்ன முடிவு எடுக்கிறது குழப்பமா இருக்கா? இவர் என்ன கார்கே என்ன முடிவு எடுக்கிறாரு? ஓகே, வேணுகோபால் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு கமிட்டி காங்கிரஸ் போட்டாச்சு. திமுக என்ன போடலை? திமுக ஒன்றும் போடலை. நாங்கள் பிப்ரவரி கடைசியில் போட்டிருக்கோம், இல்லாட்டா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நாங்கள் கமிட்டியே போடுவோம். நீங்கள் எதுக்கு எங்களை புஷ் பண்ணுறீங்கன்னு திமுக கேட்குறாங்க. ஏன்னா மார்ச் 8ஆம் தேதி மாநாடு வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி 4 இடத்துல இந்த BLA பூத் லெவல் ஏஜென்ட் BL2 மாநாடு நடத்த போகிறோம். நாளைக்கு கூட திருவிடந்தையில் நாங்கள் மாநாடு பண்ண போகிறோம். அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிச்ச பிறகு நாங்கள் குழு போட்டுக்கலாங்கிற மைண்ட் செட்டில் திமுக இருக்குன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சார், நாங்கள் பொறுமையாக தான் குழு போடுவோம், நீங்கள் எதுக்கு எங்களை அர்ஜென்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க திமுக. இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் குழு போட்டாச்சு நீங்கள் பேச வேண்டியதானே அப்படின்றாங்க. காங்கிரஸ் சொல்லுது, நான் குழு போட்டு இத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் எங்களை கூப்பிட்டு வச்சு குழு போட்டு பேச வேண்டியதானே. காங்கிரஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலையா? மரியாதை கொடுக்கலையா? ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? இதுதான் எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? காங்கிரஸ் அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுது. ஓகே, நம்ம குழு போட்டு உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குழு போட்டு எதனா பிசிகோட பேசுறதுக்கா, கம்யூனிஸ்டோட பேசுறதுக்கா, திமுக கூட பேச குழு போட்டிருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க தான் ஷோடங்கரையே மாத்துங்க, அப்பதான் நாங்கள் பேசுவோங்கிறாங்களே. இவங்க ஷோடங்கர் மாற்ற மாட்டேன்றாங்களே. ஷோடங்கர் மாற்ற மாட்டேன்னு குழுவோட நீங்கள் பேசுங்க, குழு முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சார், லாஸ்ட் டைம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஜெனரல் செக்ரட்டரி தானே சார் பேசினாங்க. நாங்கள் எதுக்கு குழுக்கிட்ட பேசணுங்கிற ஒரு குரலும் திமுகக்குள்ள இருக்கே சார். ஜெனரல் செக்ரட்டரி KC வேணுகோபால் அனுப்புங்க, வேற யாராவது அனுப்புங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரி கூட தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம். எதுக்கு நாங்கள் குழு கூட பேச்சுவார்த்தை? ஸ்டாலின் சொல்கிறதா எங்கள் கட்சி நாங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரியோட பேசி தான் பழக்கம். முக்குல் வாஸ்னிக்கோ
இதுக்கு முன்னாடி குலாம் நபி ஆசாதோ. குலாம் நபி ஆசாதோ யாராக இருந்தாலும் நாங்கள் டெல்லியிலே தலைவர் தான் பேசுவோம். தமிழ்நாட்டு தலைவர்கிட்ட பேசி பழக்கம் இல்லை. டெல்லியிலே வரவேற்ற தலைவர் தான் பேச சொல்லுங்கள். ஷோடங்கர் எங்களுக்கு ஒத்து வராது, ஏன்னா ஷோடங்கர் விஜய் மைண்ட் செட்டில் இருக்காரு, வேறு தலைவர் அனுப்புங்க, நாளை கத்தில் கூட்டணி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாலின் ஓகே பண்ணிட்டார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சில கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வாங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்த அப்புறம் கண்டிஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, அசிங்கமாயிடும். அப்போ வெளியில் அப்போ நியூஸ் லீக் அவுட் ஆகிடும். அதனால் நீங்கள் முதல்ல நீங்கள் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டீங்கன்னா வாங்க நம்ம பேசலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஸ்டாலின் இருக்கார். இவங்க எந்த கண்டிஷன் என்னன்னு புரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு பிரிட்ஜ் எப்படி போகும்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. இது வந்து கணிக்க முடியல. ஏன்னா விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையில விஜயும் தனித்து விடப்பட்டார். ஆமாம், அவருக்கும் தனிச்சு போகிறதுக்கு ஆசை இல்லை போல இருக்கே சார். தனிச்சு அவர் ஒரு தேசிய கட்சியோட போகணும்னு ஆசைப்படுறாரு. பாஜக வேண்டான்னு விரும்புறார். ஓகே, பாஜக கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டார். காங்கிரஸுக்கு விஜய் வெயிட் பண்றாரு. அதனால தான் அவர் அப்படியே அமைதியா இருக்கார். இன்னும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. காங்கிரஸ் இருந்தால் ஒரு பலம் வரும், ஒரு தேசிய கட்சி வரும், ராகுல் அவரும் நல்ல இது ஃப்ரெண்டு அப்படின்னு பேசியிருக்காரு. நடுவில் வந்து ஸ்டாலின் வந்து இவரை பார்த்து பேசியிருக்காரு, பழைய ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து பேசியிருக்காரு. அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா அரசியல் 2 பேரும் பேசியிருக்காங்க. விஜயும் பேசியிருக்காரு, 2 பேரும் பேசியிருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஃபோர்ஸாக இல்லாட்டி கூட அவர் ஆந்திராவில் ஒரு முக்கியமான தலைவராக கருதப்படுகிறார். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் வந்து அவரை வச்சு ஏதாவது காயினா ஊற்றுறாங்களா? ஏன்னா விஜய் ஓல்டு ஃப்ரெண்டுன்ற முறையில் மீட் பண்ணிருக்காரு, ஸ்டாலின் நட்புன்ற மீட் பண்ணிருக்காரு. பவன் கல்யாண் என்ன ரோல் பண்ணாரோ அந்த ரோலை இப்போ ஜெகன்மோகன் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவாரா, அமைதி பண்ணுவாரா அப்படின்னு பிளான் பண்ணார். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி மீட்டிங் வந்து ஸ்டாலினோடையும் விஜயோடு டெல்லி கவனிக்கிறதானா டெல்லி கீழாக கவனிச்சுட்டு இருக்கு. ஓகே, கவனித்து இன்புட்டெல்லாம் எடுத்துருக்கு, என்ன பேசுனாங்கன்ற கேதர் பண்ணி இன்புட் எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எதிரி தான். ஏன்னா சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்காங்க, காங்கிரஸ் பிஜேபி. சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதுனால ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுக்கு எதிரி. ஆமாம். ஸோ எதிரியோட போய் விஜய் பேசினார். ஆனாலும் ஜெகன்மோகன் ரெட்டி பாஜக அவ்வளோ தாக்கில அவனு பேசலையே சார். தாக்கி பேசல, பட் இருந்தாலும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல டெல்லி கூட ஜெகன்மோகன் ரெட்டிக்கு. இல்லை இருக்கலாம், ஆனால் சந்திரபாபு நாயுடு மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது அங்கதான் சந்திரபாபு நாயுடு செக். ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதலமைச்சர் மட்டும் இல்லை, மத்திய மந்திரி சபையில் இடம் இருக்கு. உங்களை ஆட்சியை காப்பாற்றுறது சந்திரபாபு நாயுடு தான். ஆமாம், உங்க மத்திய அரசாங்கத்தில் உங்க ஆட்சியை காப்பாற்றுறதே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். அதை மறந்துடாதீங்க. அவங்க 2 பேரையும் மீறி உங்களால் கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஸோ ஜெகனை டைரெக்டாக ஆதரிக்காட்டி கூட இன்டைரக்டாக ஆதரிக்கலாம், அது பண்ணலாம். ஆனால் ஜெகனோட சாஃப்ட் கார்னராக போகிறாங்க. பட் ஜெகன் வந்து பிஜேபியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு இருக்கிறதுனால முடியல. ஆனால் ஜெகனை வந்து ஸ்டாலினும் விஜயும் பார்த்தது மத்திய அரசாங்கம் கூர்மையாக கவனிச்சுட்டு வருது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.